வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் எந்த நகரத்துக்கு போனாலும் ஜவுளி கடை, நகைக்கடை, ஹோட்டல், ஹோல்சேல் ஷாப்பு, அங்கே பின்புலத்தின் ஒரே ஒரு பெயர் தான் கேட்கும், மார்வாடிகள். எப்படி இந்த மார்வாடிகள் இவ்வளவு பெரிய அளவுக்கு வியாபாரத்தில் வெற்றி பெற்றார்கள்? அவர்களின் ரகசியம் என்ன? இன்று அந்த ரகசியங்கள் தான் முழுமையாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அத்தியாயம் 1. மார்வாடிகள் வரலாறு பார்க்கலாம். ராஜஸ்தானுடைய வறண்ட மண்ணிலிருந்து வந்தவர்கள் தான் இவர்கள். நீர், நிலம் இதெல்லாமே குறைவாக இருக்கும். சர்வைவுக்காக வணிகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க ட்ரேடர், ஃபினான்ஸ் அவர்களுடைய உயிராக வச்சுருக்காங்க. என்னன்னா இங்கே கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதில் இருந்து அவங்க வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. அத்தியாயம் 2. செலவெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்குவாங்களாம். அதாவது மார்வாடிகளுடைய முதல் ரகசியங்கிறது சிக்கனம் தானா. ₹1 வந்துச்சுன்னா அதில் 20% மட்டும்தான் செலவு பண்ணுவாங்களாம். மீதியை ரீஇன்வெஸ்ட் பண்ணுற பழக்கம் அவங்களுக்கு இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரிசி வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் அவங்களுக்கு கொடுக்குதுன்னா அந்த லாபத்தை அவங்க சேமிக்க மாட்டாங்களாம். திருப்பி இன்னொரு ஜவுளி கடை பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்களாம். அதில் போடுவாங்களாம். அங்கேருந்து வரக்கூடிய அந்த லாபத்தை நிலத்தில் போடுவாங்களாம். இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். லாபத்தை அனுபவிக்காமல் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அத்தியாயம் 3. குடும்ப வியாபாரமா. அதாவது வியாபாரம் அவங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அதாவது அவங்க வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்தே அவங்க வியாபாரத்தை சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயது ஆனாவே கணக்கு புத்தகத்தில் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். 15 வயசு ஆன உடனே ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போக வச்சு அனுபவத்தை சொல்லி கொடுப்பாங்களாம். அதனால தான் அவர்கள் வணிகத்தில் மூளையுடன் சேர்த்து குழந்தைகளை வளர்ப்பாங்களாம். இங்கே என்ன நம்மளுக்கு பாடம்னா, வியாபார அறிவையும் சேர்த்து அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்களாம். புத்தகத்தில் மட்டும் இல்லை, அனுபவத்தையும் சேர்த்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்களாம். அத்தியாயம் 4 என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கையோடைய வலிமையை சொல்லுது. அதாவது அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்களாம். மார்வாடிகளின் கடையில் 50 வருட வாடிக்கையாளர்கள் கூட வர செய்வாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க உண்மைத்தன்மையாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் இருப்பாங்களாம். கடன்லாம் கொடுப்பாங்களாம், ஆனால் நேரம் தவறாமல் வசூலிப்பாங்களாம். அதாவது சண்டை இல்லாமல் நேரம் தவறாமல் கரெக்டான இதில் வசூலிப்பாங்களாம். ஏன்னா நம்பிக்கை இங்கே என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, நம்பிக்கை பெற்றவன் தான் நிலைத்து நிற்பான். ஓகேங்களா. நம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அத்தியாயம் 5 என்ன சொல்லுதுன்னா, ரிஸ்க் எடுக்கும் திறமை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குமாம். அதாவது புதிய மார்க்கெட்டில் முதலீடு செய்ய அவங்க தயங்கவே மாட்டாங்களாம், பயப்படவும் மாட்டாங்களாம். தைரியமாக இறங்கி செய்வாங்களாம். லாஸ் வந்தால் கற்றுக்கொள்வோம். அதாவது தோல்வி வந்தால் அந்த தோல்வியிலிருந்து நம்ம கற்றுக்குருவோம். நம்மளுக்கு லாபம் வந்தால் அந்த லாபத்தை வச்சு வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வளர்ந்துக்கிட்டே போவோம். அப்படி இருப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க சவுத் இந்தியாவுக்கு சவுளி பிஸ்னஸை நார்த் இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தது இந்த மார்வாடிகள் தானா. அவங்க தோல்வியை பற்றி பயப்படவே மாட்டாங்களாம். வாய்ப்பை பயன்படுத்தி கற்றுக்கொண்டே இருப்பாங்களாம். அத்தியாயம் 6 என்ன சொல்லுதுன்னா, நெட்வொர்க் பவரை கனெக்ட் பண்ணுறது. அதாவது மார்வாடிகள் அவங்களுடைய சமூகத்தில் ஒருவருடைய வியாபாரம் இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுப்பாங்களாம். அதாவது கடன், லாஜிஸ்டிக், சப்ளையர் எல்லாமே அவங்க சமூகத்தில் சேர்ந்தவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பிஸ்னஸ் நெட்வொர்க்கு தான் உண்மையான கேபிட்டல். ஓகேங்களா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க நெட்வொர்க்கை டெவலப் பண்ணணும். அவங்க நெட்வொர்க் பவரை ஃபுல்லாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அத்தியாயம் 7. கணக்கு புத்தகத்தில் அவங்க அசாத்தியமாக இருப்பாங்களாம். அதாவது மார்வாடிகள் கணக்கு கண்ணுகளுக்கு பளிச்சென தெரியுமாம். ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போனது என்பதில் தெளிவாக இருப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில்லறை கூட மிஸ் ஆகாமல் கணக்கு வழக்கு பார்ப்பாங்களாம். அந்த கணக்கு வழக்கு பார்க்குறதுலே அவங்க பெருமை கொண்டவங்களாம் இந்த மார்வாடிஸ். இங்கே நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, நீதி,
ஒழுங்கு இல்லாமல் எந்த ஒரு வியாபாரமும் நீடிக்காது. வியாபாரம்னா அதில் கணக்கு வரவு செலவுகளை கரெக்டாக நம்ம கடைபிடிச்சாதான் எவ்வளவு நம்மளுக்கு லாபம் வந்திருக்கு, எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு தெரியும். அதை அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அதை நீட்டாக வச்சுருப்பாங்களாம். அத்தியாயம் 8 என்ன சொல்லுதுன்னா, குவாலிட்டி அண்ட் சர்வீசஸ். அதாவது அவங்க குறைந்த விலையில் கொடுப்பாங்களாம். கொடுக்கறத மட்டும் இல்லை, நம்பிக்கை, தரம் இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப வருவாங்களாம். அதாவது மார்வாடிகளுடைய கடையில் வாங்கினா வாடிக்கையாளர்கள் எப்போவுமே திரும்பி திரும்பி வருவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டியாகவும் சர்வீஸை நீட்டாகவும் பண்ணி கொடுப்பாங்களாம். இங்கே நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, ஒரு வாடிக்கையாளர்களை நம்ம பிடிச்சோம்னா அவங்க நம்ம வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்குறவங்களாக நம்ம மாற்றணும். அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களை திருப்பி திருப்பி நம்ம கடைக்கு வர வைக்கணும். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சர்வீஸையும் கொடுக்கணும். அடுத்து அத்தியாயம் 9 என்ன சொல்லுதுன்னா, மார்வாடி பெண்களுடைய பங்கு பெரிய அளவில் இருக்குமாம். அதாவது மார்வாடி பெண்கள் வீட்டில் இருந்த ஃபினான்ஸுக்கு ஒரு கண்ட்ரோலராக இருப்பாங்களாம். வீட்டு செலவுகளை கம்மி பண்ணி லாபத்தை வியாபாரத்தில் செய்கிற மாதிரி பெருக்குவாங்களாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வரக்கூடிய சம்பளத்தையும் வரக்கூடிய லாபத்தையும் செலவு தான் செய்வோம். ஆனால் அவங்க அதை வியாபாரத்தில் போடும்படி பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம கனாலாய் அப்படின்னு ஒரு பையன், அவன் மார்வாடி. அவனுடைய ரகசியத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அவன் ஒரு சின்ன கிராமத்தில், அதாவது ராஜஸ்தானுடைய வறண்ட மனநிலத்தில் தான் அவங்க இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவன் ஒரு சின்ன பையன்தான். அவங்க வீட்டில் பெரிய அளவில் நிலமும் இல்லை. அங்கே விவசாயம் செய்கிற அளவுக்கு தண்ணியும் இல்லை. ஆனால் அவனுடைய அப்பா அவனிடம் சொன்னாராம், நிலம் இல்லாதவன் சோம்பேறியா ஆகக்கூடாது, அறிவால் வியாபாரம் செய்ய கற்றுக்கொள். அதுதான் நம்ம மார்வாடிகளுடைய வழி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சிறுவன் 10 வயதிலே தந்தையோட பஜாருக்கு போய் அங்கே அவன் கற்றுக்கிட்டு இருந்திருக்கான். அதாவது ஒரு காசு கூட வீணாக்கக்கூடாது, கையிலிருந்து வர லாபத்தை மீண்டும் மீண்டும் வியாபாரத்தில் போடணும் அப்படிங்கிறத அவன் கற்றுக்கிட்டு இருந்திருக்கான். வாடிக்கையாளர்கள் மீது அன்பும் நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளுடைய வியாபாரம் நீடிக்கும். அதையும் அவன் கற்றுட்டு இருந்திருக்கான். கனலாயன் தனதுடைய முதல் வியாபாரத்தை எப்படி ஆரம்பிச்சான்னா, எலுமிச்சை பழத்தை விற்று ஆரம்பிச்சிருக்கான். அதாவது மற்ற வியாபாரிகள் எல்லாமே எலுமிச்சம்பழம் 1 ரூபாய் அப்படின்னு விற்றுருக்காங்க. ஆனால் இந்த கனலாயன் என்ன பண்ணியிருக்கான், 5 எலுமிச்சம்பழம் வாங்கினா 1 எலுமிச்சம்பழம் ஃப்ரீ என்று சொல்லியிருக்கான். அப்போ மற்றவங்களாம் இவனை பார்த்துட்டு சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவனுடைய புத்திசாலித்தனத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவங்ககிட்ட எல்லாருமே மக்கள் அனைவரும் அவன்கிட்ட தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அவனுடைய சிறிய லாபமே அவனுடைய சந்தையை பிடிக்கிற திறமையை கொடுத்துருக்குது. சில வருடங்களில் அந்த பையன் அவனுடைய மொத்த வியாபாரியாக அவன் மாறியிருக்கான். பிறகு ஜவுளி கடை, நகைக்கடை, நிலம் எல்லாவற்றிலுமே அவன் முதலீடு செய்திருக்கான். அவனிடம் ஒரு நாள் ஒருவன் கேட்டானான், கனலாயில் நீ எப்படி இவ்வளோ பெரிய வியாபாரியாக ஆனாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானாம், ரகசியம் எதுவும் இல்லை, காசை சேமித்தேன், குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருந்தோம், வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை தந்தோம், வாய்ப்புகள் தந்தவுடன் துணிச்சலாக நான் எல்லாத்தையுமே, வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் துணிச்சலாக எல்லாத்தையுமே செஞ்சேன் அப்படின்னு சொன்னானாம். அவனுடைய வாழ்க்கை பாடம், வியாபாரம் என்றால் அது சும்மா பணம் சம்பாதிப்பது மட்டும் அல்ல, வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, குடும்பத்தை வளர்ப்பதோடது, சமுதாயத்தோடு இணைவதோடதாகவும் இருந்தது. இன்று அந்த கனலாயனின் குடும்பம் நகரத்தின் மிகப்பெரிய வணிக குடும்பமாக மாறி இருக்குது. அதனால வியாபாரம் பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அவங்க தொடர்ந்து நம்மளுடைய கடையை நோக்கி வருவாங்க. நண்பர்களே, மார்வாடிகள் எப்படியெல்லாம் வறண்ட மண்ணில் இருந்து வந்தாலும் தங்களுடைய அறிவால், சிக்கனத்தால், நம்பிக்கையால் உலகின் மிகச்சிறந்த வியாபார குடும்பங்களாக
ஆனார்கள் என்பதை இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கும். நீங்களும் இந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினா நாளை உங்கள் பெயரும் ஒரு வெற்றி கதையாக மாறும். கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை பயனுள்ளதாக இருந்திருந்தால் எங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.